ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு மேன்மையான நாளாய் ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு அவள் பேதுருவின் மாமியின் கையை தொட்டவுடனே ஜுரம் பேதுருவின் மாமியை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு, இயேசுவுக்கும் இயேசுவோடு இருந்தவர்களுக்கும் பணிவிடை செய்தாள் என்று வாசிக்கிறோம். என கண்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையை தொடுவதன் ரகசியம் என்ன? ஆண்டவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவதன் காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு நம்மை தொடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. அவருடைய செய்கைகள் ஒன்றும் வியர்த்தமானவைகள் அல்ல. அவர் பேதுருவின் மாமியை தொட்ட பொழுது உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. ஜுரம் நீங்கின உடனே என்ன செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது, பேதுருவின் மாமி எழுந்திருந்து அவர்களுக்கு, இயேசுவுக்கும் இயேசுவோடு கூட இருந்தவர்களுக்கும் பணிவிடை செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு நீங்கள் வேறு எந்த ஒரு பலாபலனையும் அவருக்கு திருப்பி கொடுத்து விட முடியாது. அவர் செய்கிற அற்புதம் மகிமையானது. ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய வாழ்க்கையை அவர் அற்புதமாய் நடத்தி வருகிறார். நம்மை சுற்றிலும் எத்தனையோ தீமைகள் நிகழுகிறது. ஆனால் அவைகள் நம்மை தொடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ பேரழிவுகள் வருகிறது. ஆனால் அவைகளுக்கு நம்மை நீங்களாக்கி பாதுகாத்து நித்தம் நித்தம் அற்புதமாய் நடத்துகிறார். இந்த அற்புதங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பதில் என்ன என கண்பானவர்களே, அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக செய்தது எது? நீங்கள் இன்றைக்கு தேவனுக்காக செய்ய போகிறது எது? இதுவரை நீங்கள் தேவனுக்காக எதை செய்திருக்கிறீர்கள்? என கண்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்திருக்கலாம். காணிக்கை கொடுத்து உங்களுடைய வருமானத்திலிருந்து தசம பாகம் கொடுத்திருக்கலாம். இதுவரை உங்களுடைய வருமானத்தில் நீங்கள் தசம பாகம் கொடாதவர்களாக இருப்பீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை கொடுக்க வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். அது தேவனுடைய ஊழியங்களுக்கு, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் அதை தேவனுக்கென்று செலுத்தி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுக்காக செயல்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவின் மகிமையை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். தாவீது அரசர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்காய் நான் எண்ணத்தை அவருக்கு செலுத்துவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு அதை நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு உங்களுக்கு செய்தவைகளுக்கு நீங்கள் இயேசுவுக்கு பதிலாய் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் மனுஷரை ரட்சிக்கிறவர். அவர் பாவத்தினின்று விடுதலை தருகிறவர். பாவ வாழ்க்கையை மாற்றி அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். அவர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். என் பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். உங்கள் பாவங்களையும் அவர் மன்னிப்பார் என்று மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் செய்தியை, அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சங்கீதங்களின் புத்தகம் 116 சங்கீதம் 12, 13 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செலுத்துவேன் என்பதாக சொல்லுகிறார். என கண்பானவர்களே, தாவீதை போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவத்தை, நீங்கள் பெற்ற அனுபவத்தை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரியவைகளை செய்வார். ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே நீ செய்த நன்மைக்கு பதிலாய் உமக்கு பணிவிடை செய்கிறவர்களாய் வாழ
கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.